இன்கம் டேக்ஸ் பத்தின புரிதல். இன்கம் டேக்ஸ்னா என்ன? இன்கம் டேக்ஸ்ன்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான வருமானம். அதுல இருந்து தான் பொது பணியும் மற்ற அரசு பணியும் பண்ண அவங்களுக்கு பணம் கிடைக்குது. நம்ம சம்பாதிக்கிற இன்கம் மேல இந்த டேக்ஸை சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது மொத்த வரவு மேல இல்லாம வெறும் நெட் இன்கம் மேல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள பார்ப்போம். ஒரு பிசினஸ்ல 30 லட்சத்துக்கு சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். அதை செய்ய 27 லட்சம் செலவாயிருக்கு. இதுல நமக்கு 3 லட்சம் தான் லாபம். இந்த 3 லட்சத்துக்கு மேலதான் டாக்ஸ் சார்ஜ் ஆகும். மொத்தம் 30 லட்சம் மேல இல்ல. இன்கம் டாக்ஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி மொத்த டிரான்சாக்சன் மேல சார்ஜ் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள்ல மொத்தம் 30 லட்சம் மேல. ஆனா இன்கம் டாக்ஸ் நம்ம லாபத்து மேலதான் சார்ஜ் ஆகும். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுனால வர அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். லோன் சுலபமா கிடைக்க ஐடி ரிட்டர்ன்ஸை ப்ரூஃபா சப்மிட் பண்ண தேவைப்படும். இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் எலிஜிபிளா இருந்து அது கிளைம் பண்ணணும்னா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது கட்டாயம். நமக்கு இன்கம் ப்ரூஃபாவும் அட்ரஸ் ப்ரூஃபாவும் யூஸ் ஆகும். நிறைய கண்ட்ரீஸோட விசா அப்ளிகேஷன்ஸ்க்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ண தேவைப்படும். நமக்கு இருக்கிற எலிஜிபிள் லாஸஸை வரும் வருஷங்கள்ல வர ப்ராசஸோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸை நம்ம ஐடி ரிட்டர்ன்ல காமிச்சாதான் இதை பண்ண முடியும். அவாய்ட் பெனல்டி. ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது இருந்து பண்ணாம விட்டா ஐடி டிபார்ட்மெண்ட் நமக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் பெனல்டி போடுவாங்க. அதை தவிர்க்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இன்சூரன்ஸ், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அது சம்பந்தமான லோன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணிருக்கணும். ஏஐஎஸ், டிஐஎஸ் மற்றும் ஃபார்ம் 26AS. ஏஐஎஸ் அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். நம்மளோட சம்பாத்தியம், நம்ம கட்டின டாக்ஸ், அப்புறம் இன்னும் சில டிரான்சாக்சன்ஸ் பத்தின விரிவான பதிவு தான் இந்த ஏஐஎஸ். டிஐஎஸ் அதாவது டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி. ஏஐஎஸ்ஐ சுருக்கி அந்த மொத்த பதிவையும் சம்மரியா தரது தான் இந்த டிஐஎஸ். ஃபார்ம் 26AS. ஃபார்ம் 26ASன்றது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அதாவது டிடிஎஸும் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அதாவது டிசிஎஸும் பத்தின இன்ஃபர்மேஷன் தர பதிவு. அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனை அதாவது ஹை வேல்யூ டிரான்சாக்சன் என்னென்ன ஏஎஸ் இல்ல டிஏஎஸ்ல ரிப்போர்ட் ஆகும். அதிகமான பணம் பேங்க்ல டெபாசிட் பண்றது, பெரிய தொகைக்கு ஏதாவது பொருள் வாங்குறது, பெரிய தொகைக்கு வீடோ நிலமோ விற்கிறது, இது மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்காணிச்சு ஏஎஸ் இல்ல டிஐஎஸ்ல கொண்டு வருவாங்க. எந்தெந்த டிரான்சாக்சன்லாம் வரும்ன்றத புரிதலுக்காக கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஒரு ஃபைனான்சியல் இயர்ல சேவிங்ஸ் அண்ட் எஃப்டி அக்கௌண்ட்ஸ்ல 10 லட்சத்துக்கு மேல பண்ற கேஷ் டெபாசிட், ஒரு ஃபைனான்சியல் இயர்ல சேவிங்ஸ் அண்ட் எஃப்டி அக்கௌண்ட்ஸ்ல 10 லட்சத்துக்கு மேல பண்ற கேஷ் வித்ட்ராவல், பேங்க் டிராஃப்ட் அல்லது பே ஆர்டர்ஸ் அல்லது பேங்கர்ஸ் செக்குக்கு 10 லட்சத்துக்கு மேல ஒரு ஃபைனான்சியல் இயர்ல கேஷ் பேமெண்ட் பண்ணிருந்தா, ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 50 lakhsக்கு மேல கேஷ் டெபாசிட்டோ வித்ட்ராவலோ ஒருத்தரோட கரண்ட் அக்கௌண்ட் இல்ல அக்கௌண்ட்ஸ்ல பண்ணிருந்தா, ஒரு ஃபைனான்சியல் இயர்ல கிரெடிட் கார்டு மூலியமா 1 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருந்தா, ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 10 லட்சத்துக்கு மேல டிபென்ச்சர்ஸோ பாண்ட்ஸோ வாங்கியிருந்தா, ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 10 லட்சத்துக்கு மேல யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருந்தா, ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 10 லட்சத்துக்கு மேல ஷேர்ஸ் வாங்கியிருந்தா. அசையாத சொத்து அதாவது வீடு, நிலம், அந்த மாதிரி சொத்து ஏதாவது 30 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தா இல்ல வித்திருந்தா, ஃபாரின் கரன்சி 10 லட்சத்துக்கு மேல ஏதாவது ஃபைனான்சியல் இயர்ல வாங்கியிருந்தா இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தா, ஒரு ஃபைனான்சியல் இயர்ல ஏதாவது பொருளோ சேவையோ 50 லட்சத்துக்கு மேல வித்திருந்தா, ஏதாவது ஒரே நாள்ல கேஷ் கொடுத்து பொருளோ சேவையோ 2 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தா, மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸோ எக்விட்டி ஷேர்ஸோ வாங்கியிருந்தா இல்ல வித்திருந்தா. இந்த டிரான்சாக்சன்ஸ்ல ஏதாவது நீங்க பண்ணிருந்தாவோ இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு அப்ளிகபிள்னாவோ நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுறது சிறந்தது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஏற்கனவே இருக்கு. யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கம்பல்சரியா ஃபைல் பண்ணணும்? அடுத்து சொல்ல போற கேட்டகரியெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். உங்க இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டிச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வயசும் அவங்களோட இன்கமும் பொறுத்து அது வேறுபடும். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா
இன்கம் டாக்ஸ் லா படி நம்ம இன்கம் பொறுத்து தான் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேணாமான்னு தீர்வாகுது. டாக்ஸ் கட்டணுமா இல்லையான்றத பொறுத்து இல்ல. ஆனா இத நம்மள பல பேர் தவறா டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையே, அப்போ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ண தேவையில்லையேன்னு புரிஞ்சிருக்கோம். அது போக அடுத்த ஸ்கிரீன்ல தெரியுற ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணிருந்தாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். உங்க கரண்ட் அக்கவுண்ட் இல்ல அக்கவுண்ட்ஸ்ல டெபாசிட் பண்ணின பணம் 1 கோடிக்கு மேல போச்சுன்னா, நீங்க வெளிநாட்டு பயணம் செஞ்சு அதுல 2 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருந்தா, உங்க எலக்ட்ரிசிட்டி பில் 1 லட்சத்துக்கு மேல இருக்குன்னா, நீங்க வெளிநாட்டுல பேங்க் அக்கவுண்டோ கேபிட்டல் ஆசட்டோ இல்ல ஏதாவது என்டிட்டியில பெனிஃபிஷரி இன்ட்ரெஸ்ட் வச்சிருந்தாவோ, இல்ல வெளிநாட்டு அக்கவுண்ட்ல சைனிங் அத்தாரிட்டி அதாவது கையெழுத்து இடம் அதிகாரம் வச்சிருந்தா, உங்க தொழிலோட மொத்த வரவு அதாவது டர்ன் ஓவர் 60 lakhsக்கு மேல இருந்தா, உங்களோட ப்ரொஃபஷன் டாக்டர் என்ஜினியர் போன்றவங்களோட மொத்த வரவு அதாவது டர்ன் ஓவர் 10 லட்சத்துக்கு மேல இருந்தா, மொத்த டிடிஎஸோ இல்ல டிசிஎஸ் அமௌண்ட்டோ 25,000க்கு மேல இருந்தா, இதே லிமிட் சீனியர் சிட்டிசனா இருந்தா 50,000க்கு இன்க்ரீஸ் ஆயிடும். சேவிங்ஸ் பேங்க்ல மொத்தமா 50 லட்சத்துக்கு மேல ஒரு ஃபைனான்சியல் இயர்ல டெபாசிட் பண்ணிருந்தா, எந்த ஐடிஆர் ஃபார்ம் ஃபைல் பண்ணணும்? நமக்கு எந்த ஐடிஆர் ஃபார்ம் ஐடிஆர் 1 to ஐடிஆர் 7 அப்ளிகபிள்ன்றது நம்ம என்ன வருமானம் சம்பாதிக்கிறோம், நம்ம எந்த டாக்ஸ் பேயர் கேட்டகரி, நம்ம சொத்து மதிப்பு என்ன, நம்ம எந்த நாட்டுல வசிக்கிறோன்றதை எல்லாம் பொறுத்து முடிவாகும். ஐடிஆர் ஃபைல் பண்ணாதனால வர விளைவுகள். நிதி சம்பந்தமான விளைவு. ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டியது இருந்து பண்ணாம விட்டா 10,000 ரூபாய் வரைக்கும் பெனல்ட்டியும் கட்ட வேண்டிய டாக்ஸ்க்கு மேல இன்ட்ரெஸ்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. நோட்டீசஸ் அண்ட் அசஸ்மெண்ட். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கு நம்ம பதில் அனுப்பாம விட்டாலும் அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் செஞ்சு டாக்ஸ் லைபிலிட்டியை கணிப்பாங்க. கிரெடிட் இம்ப்ளிகேஷன். லோனோ இல்ல மற்ற கடன் வாங்குறதுக்கான தகுதியும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனா குறையும். டாக்ஸ் ரீஃபண்ட்ஸ் மற்றும் லாஸ் கேரி ஃபார்வர்ட். முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனா நம்மளால எலிஜிபிளான லாஸோ இல்ல ரீஃபண்டோ எடுக்க முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு தகவல்களை அளிப்பதற்காக பியாண்டோ குளோபல் சர்வீசஸ் செய்தது. பியாண்டோ குளோபல் சர்வீசஸ் உங்கள் டாக்ஸ் சம்பந்தமான கேள்விகள் மற்றும் சேவைகளுக்கான ஒரு சேவை நிலை. உங்களுக்கு டாக்ஸ் ஃபைலிங் சம்பந்தமான கேள்விகளோ இல்ல நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேணாமான்ற குழப்பம் இருந்தால் 8113813115 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா எங்க டீம் உங்க கேள்விக்கு சரியா கைட் பண்ணுங்க. உங்க ஏஎஸ் மற்றும் டிஐஎஸ் டேட்டாவை உங்க மெயில்ல பெற எங்க வாட்ஸ்அப் எண்ணான +91 8113813115க்கு ஏஎஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. எங்கள் குழு உங்களோடு இணைந்து தேவையான சேவையை செய்யும்.